இந்த உலகத்துக்காக நீங்கள் ஒரு வேஷம் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது வெளியரங்கம் ஆயிரும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்துக்காக நம்ம ஒரு வேஷம் என்ன செய்யக்கூடாது. ஆமென். ஒரு ஆதாயத்துக்காக இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக இதுக்காக என்ன செய்யக்கூடாது. இது ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு சமம். ஆமென். பரம அன்பை ருசி பார்த்தோம், பின்னாடி என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் அதை விட்டு வெளியே. அல்லேலூயா. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாச்சா, அது கூட என்ன செய்யணும், அந்த வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இவ்வுலகத்தில் அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும். கவனிங்க, இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் வாழணும், ரொம்ப நாள் வாழணும், இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகும். இந்த உலகம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ இந்த ஏரியா இருக்குதா? வளர்ச்சி அழிவுக்கு அறிகுறி தெரியுமா? எப்போ அழிவு வரும்னா, அறிவு முத்தும் போது அழிவு வருமா? இல்லையா? எப்போ அழிவு வரும்? அறிவு முத்தும் போது. அறிவு என்ன செய்யணுமா? இதுக்கப்புறம் ஒரு எண்டே இல்லை. ஆமென். அந்த காலத்தில் உழைக்க உழைக்க என்ன செஞ்சது, நிறைய அனுபவங்கள் அறிவுகள் இப்படி வந்துச்சு. இப்போ வெறும் மூளைக்கு மட்டும்தான் வேலை, வேறு எதுக்கும் வேலை. உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன செய்யலாம். இது முத்த முத்த அழிவு நெருங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அப்பா என் ஜென்ரேஷன்லேயே ஆண்டவர் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அப்புறம் 50 வருஷம் கழித்து கொட்டாங்குச்சியில் போனால் எனக்கு என்ன. அல்லேலூயா. கவனிங்க, உங்களுடைய இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்து கடந்து போகும். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுகிற புல்லுக்கு ஒப்பாய் சமமாக இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, மறைந்து போகிறது. மண்ணுக்காக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் கிடைக்கிற சொற்ப அற்ப ஆசீர்வாதங்களுக்காக, பெனிஃபிட்காக என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை மறுதளிக்கிற இந்த கிரியை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது.